அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் 2000 கொஷின்ஸ் நம்ம போடுறோங்க. யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டும் 200 கொஷின்ஸ். 3வது யூனிட்டில் 100 கொஷின்ஸ் பார்த்துருப்பேங்க. இப்போ 101லேருந்து 200 கொஷின்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த 2000 கொஷின்ஸு ஒரு புக்காக உங்களுக்கு போட்டிருக்கேங்க. ஸோ கரெக்டாக இன்னும் ஒரு 3 to 4 days ஆகும். புக்கு வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு 9786723910 இந்த நம்பருக்கு ஐ நீட் புக் அப்படின்னு மட்டும் ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ வேணுன்றவங்களுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 75 பேராட்டம் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 புக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அனுப்பி விட்றோம். ஓகேங்களா? ரைட்டு. அது ரேட் பார்த்திங்கன்னா ₹500 உங்களுக்கு கொடுக்கலான்றது. ஸோ பிரிண்ட் ஆகி வெளியே வந்தால் தான் அது தெரியும். ஸோ கொஷின்ஸு பாருங்கள், ஆல்ரெடி ஒரு 500 கொஷின்ஸ் உங்களுக்கு வீடியோவாக போட்டோம். இந்த வீடியோவோடு சேர்த்து 600 கொஷின்ஸு. இன்னும் ஒரு 2-3 டேஸில் 1000 கொஷின்ஸ் போட்டிருப்போம். நல்ல வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செலக்டடாக எல்லா டாப்பிக்கும் நியூ சிலபஸ் படி உங்களுக்கு போடுது. ஸோ பிடிச்சிருந்தால் புக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு ஐ நீட் புக்குன்னு மட்டும் ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்க போதும். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் மெசேஜ் அதில் வரும். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் மூலிமா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஒரு 2500 கொஷின் யூனிட் வைஸ் போட்டிருக்கேங்க. ஜிகே மெட்டீரியல் ப்ளஸ் 900 கொஷின்ஸு, ஸோ அதுவும் போட்டிருக்கேங்க. ரெண்டுமே 1000 ருபீஸ் தான். சப்போஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, அதர்வைஸ் யாரும் கம்பல்சரி கிடையாது. ஓகே, சரி, இந்த கொஷின்ஸை நாம் பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் தமிழ் லிட்ரஸி ட்ரெடிஷன் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்களா? தமிழ் இலக்கிய மரபின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? அவரது நூல் ஒழுக்க நூலாக மதிக்கப்படுகிறது. எதுன்னா நம்ம திருவள்ளுவர் திருக்குறள் தான், இல்லைங்களா? சங்க இலக்கியத்தில் பழமையான இலக்கண நூல் எதுன்னா தொல்காப்பியம். ஓகேங்களா? தொல்காப்பியம், அதுக்கடுத்து 8 தொகை, 10 பாட்டு, இந்த நூல்கள்லாம். ஓகே. பண்டைய தமிழ் மரபுகளை விவரிக்கும் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அப்படின்றது மிகப்பெரிய சிலம்பு ப்ளஸ் அதிகாரம். ஸோ 3 காண்டங்களை உடையது. அது கோவலன் கண்ணகியினுடைய சிலம்பு. ஸோ இதெல்லாம் மதுரையை எரித்தல். இது மட்டும் அல்லாமல் அதில் சேர, சோழ, பாண்டிய 3 அரசர்களையும் அந்த இதில் குறிப்பிடுவாங்க. இது யார் எழுதினதுன்னா இளங்கோவடிகள். இடைநிலை சங்க இலக்கியத்தில் மிடிவல் தமிழ் லிட்ரேச்சரில் கவி சக்கரவர்த்தி அப்படின்றது கம்பர் ராமாயணத்தை எழுதியவர் கம்பர். ராஜராஜ சோழன் 1 ஓகே கட்டிய திராவிட கட்டிடக்கலை. திராவிடர்கள் அப்படின்னு கட்டிடக்கலையே இருக்குது, கோபுரங்கள். ஓகேங்களா? இது இந்த தஞ்சாவூரில் இருக்கிற பிரகதீஸ்வரர். இது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் அனௌன்ஸ் பண்ணது. இது எப்போ கட்டினதுன்னா கிபி 1010. ஓகேங்களா? மாமல்லபுரம் அப்படின்னாவே யாருங்கன்னா பல்லவர்கள் காலம். ஓகே, மாமல்லபுரம்னாவே பல்லவர்கள். ஏன்னா காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு இவர்கள் ஆண்டது. ஓகேங்களா? ஸோ ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 6 to 9ஆம் நூற்றாண்டு வந்துடும். ஓகே, ஸோ 9க்கு அப்புறம் சோழர்கள், அதன் மேலே ராஜராஜ சோழன் அப்படின்ட்டு. ஸோ இங்கே 5 ரதங்கள் இருக்கும். ஓகேங்களா? கல் ரதங்களை, ஸோ கற்கோயில், குடைவரை கோயில், இது எல்லாமே பல்லவர்கள். இது யார் கட்டினாங்கன்னா நரசிம்மவர்மன் 1. ஸோ 7ஆம் சென்ச்சுரி பில்டு. பஞ்ச ரதங்கள், 5 ரதங்களை உடையது. மாமல்லபுரம் போயிருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அங்கேயே மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயில் இருக்குது. இது எந்த முறையில் கட்டப்படுதுன்னா திராவிட கட்டிடக்கலை, திராவிடர்களினுடைய கட்டிடக்கலை அப்படின்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புகழ்பெற்றது எதற்காகன்னா மிக உயர்ந்த கோபுரத்துக்காக. ஓகே, அந்த உயர்ந்த கோபுரம் நாயக்கர்கள் பீரியடில் அதை ஆர்கிடெக்சர் பண்ணாங்க. கொஞ்சம் ஆர்கிடெக்சர்ன்றதை விட அதை மெருகேற்றது அவர்கள் தான். ஓகே, சோழர்களில் எந்த மன்னன் நடராஜர் வெண்கல சிலை உற்பத்திக்கு புகழ்பெற்று ஆதரவளித்தார்னா ராஜராஜன் 1, 10 to 11ஆம் சென்ச்சுரி. மணிமேகலை தமிழ் காவியமான, ஸோ 50 காப்பியங்கள் அப்படின்னா என்னதுங்க? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி,
வளையாபதி ஐம்பெரும் காப்பியங்கள். ஓகே, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், அதை கண்ணகி, கோவலன் அப்படின்ட்டு. ஸோ மணிமேகலை, ஸோ கோவலன் மாதவி அவர்களுக்காக பிறந்த பெண் தான் மணிமேகலை. அது புத்திஸ்ட் பிலாசபி, ஏன்னா இவங்க புத்த மதத்தை பின்பற்றி அதுக்கான இது குறிப்பிடுவாங்க. யார் எழுதுனாங்கன்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார், இது இளங்கோவடிகள். சங்க இலக்கியங்களை மீண்டும் கண்டறிந்தவராக தமிழ் தாத்தா அப்படின்னாவே உவே சாமிநாத ஐயர். தாராசுவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராசுவரத்தில் அமைந்த ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டி, இதுவும் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. குலோத்துங்க சோழன், சோழர்கள் காலத்தில் குலோத்துங்க சோழன் 3. சங்க இலக்கிய நூலில் அகநானூறு, அகம் ப்ளஸ் 400, அகத்தை பற்றிய 400 பாடல்களை கொண்டு தான் அகநானூறு. ஓகேங்களா? எதை சுட்டுக்கிட்டதுன்னா இது அகம்னா ஒரு காதல், ஸோ இல்லற வாழ்க்கை, இதை பற்றிய. ஸோ இன்டர்னல் தீம்ஸ் லைக் லவ். 63 நாயன்மார்கள் ஆழ்வார்கள், இது 2 பெரும் பிரிவாக இருக்கும். ஓகேங்களா? சைவம் வைணவம் அப்படின்றதில். ஸோ அதில் 63 நாயன்மார்களுக்கு பெரிய புராணம் இருக்கான். ஸோ அது யார் எழுதுன்னா சேக்கிழார். ஸோ 12 நூல்கள் வரும், அதில் பெரிய புராணம் ஒன்று மிக முக்கியமானது. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய நூல்களில் கங்கை கொண்ட சோழபுரம் ஒன்று, ராஜேந்திர சோழன் 1. மண் உரம் உலோகம் பயன்படாது என்ற சிற்ப மார்க்க கோயில்களை மண்டகப்பட்டில் கட்டிய வம்சம் எது? மண்டகப்பட்டு அப்படின்னாவே பல்லவர்கள் காலம். ஸோ பல்லவர்கள்னாவே காஞ்சியே தலைநகராக கொண்டவர்கள். மாமல்லபுரம், காஞ்சிபுரம், மண்டகப்பட்டு, இது 3 இடமும் பார்த்திங்களா யாருங்கன்னா பல்லவர்கள் காலம். பல்லவர்கள்னாவே மன்னர்கள் வந்து மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், பரமேஸ்வரவர்மன். ஸோ அவங்க ஓகே, அதான் மகேந்திரவர்மன் 1. கலிங்கத்து பரணி அப்படின்றது பார்த்திங்களா தமிழ் இலக்கிய நூலில் நீதி நூலில் ஒன்று சுட்டி காட்டப்பது. சோழ கான்கிஸ்ட் இன் கலிங்கம். யார் இதை எழுந்தோம்னா ஜெயகொண்டார் 12ஆம் நூற்றாண்டு. சோமஸ்கந்த பிரபல வெண்கல சிற்பமான சோமஸ்கந்த எந்த வம்சத்தோடு தொடர்புடையதுன்னா சோழர்கள் காலத்தில். ஓகே, சோழா வெண்கலத்தில் நெய்யப்பட்டது சிற்பம். ஓகே, தமிழக கோவில்களில் உலக புகழ்பெற்றது எதுன்னா சித்தன்ன வாசல் பெற்ற சுவர் ஓவியம். பெயிண்டிங்கில் எது உலக அளவில் போல சித்தன்ன வாசல். சித்தன்ன வாசல் வந்து பாண்டியர்கள் காலத்தில் வரையப்பட்டது. ஓகே, அதுக்கடுத்தது தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னாவே யாருன்னா மறைமலை அடிகள், ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். விஜயநகர பேரரசில் கட்டிடக்கலையின் மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்திங்களா வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம், மீனாட்சி கோபுரம். ஓகே, தஞ்சை மீனாட்சி கோபுரம், ரங்கநாத சுவாமி கோயில் ஸ்ரீரங்கம். ஸோ இது விரிவாக்கம். இது 3மே வந்து விஜயநகர பேரரசில் வரும். ஓகேங்களா? கட்டினது வேறு, இவங்க சில எக்ஸ்பென்ஷன், அழகு, மெருகத்தந்தை, இது எல்லாமே வந்து விஜயநகர பேரரசில் வரும். யுனெஸ்கோ ஹெரிட்டேஜில் கிரேட் லிவிங் சோலாஸ் டெம்பிள் எது சொல்லிடும்? பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், அர்த்தநாதீஸ்வரர் கோயில். ஓகே, பிரகதீஸ்வரர், கங்கை கொண்ட சோழபுரம், அர்த்தநாதீஸ்வரர். அந்த சங்க இலக்கிய கூடங்கள் நடந்த நகரம், பாண்டியர்களின் தலைநகராக அமர்ந்தது எதுன்னா மதுரை தான். தமிழ் சங்கம், அப்போ 3 சங்கங்கள் நடைபெற்றது, அது மதுரை தான். சோழ மன்னர்களை புகழ்ந்த மூவருலா அப்படின்ற ஒரு யார் அப்படின்னா ஒட்டக்குத்தர். அர்த்த சாஸ்திரத்தோடு ஒப்பிடக்கூடிய தமிழ் அரசியல் நூல் அப்படின்னா அறத்தோடு இருக்கணும், ஊழல் செய்யக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களை வந்து காப்பவனே சிறந்த அரசன் எல்லாமே அப்படின்னா எதுனா திருக்குறள் தான். திருக்குறளில் அறத்துப்பால்
பொருட்பால், காமத்துப்பால்னு இருக்கும். இந்த பொருட்பால் அறம், பொருட்பாலுக்கு இது பார்த்திங்களா, இதுதான் இதில் அடங்கும். தமிழக நீலகிரியில் பார்த்திங்களா எத்னிக் குரூப்ஸ் அப்படின்னா என்னதுன்னா பழங்குடியினர்கள். ஸோ மக்கள் தொகை குறைந்துட்டே போகக்கூடிய அந்த இனக்குழுக்கள், இது எல்லாமே இது எத்னிக் குரூப்ஸில் வரும். ஓகேங்களா. அபாயம் மிக்க குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா. ஓகே. அபாயம்னா அவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது அப்படின்றது. ஓகே. நீலகிரியில் பெரும்பாலும் காணப்படக்கூடிய பழங்குடியின சமூகம் என்னென்னா தோடாஸ். ஆக்சுவலாக அங்கே தோடாஸ், கோட்டாஸ், சிறுலாஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த பனியாஸ் மட்டும் அங்கே இது பழனி இதில் இருக்காங்க. தோடர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. நீலகிரியில் பாரம்பரிய கைவினை இசைக்கலைஞர் அறியப்படும் பழங்குடி எதுன்னா கோட்டாஸ். தோடாஸ், சிறுலாஸ் 3 பழங்குடியின மக்களும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இவங்க இந்த கைவினை பொருட்கள் அவங்களுடைய இது இருக்கும், ஒரு பெட்ஷீட் மாதிரி போத்திட்டு அவங்களது அது இருக்கும். வட தமிழக இருளர் பழங்குடியினர் எதற்காக புகழ்பெற்றவர்கள்னா பாம்பு பிடிக்கிறது. ஓகே. ஸ்னேக் கேட்சிங். தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் இடம்பெயரும் விவசாயம் அப்படின்றது எதுன்னா எந்த பழங்குடியின மக்கள்னால் மலையாளி ட்ரைபல்ஸ். நீலகிரிகளில் வாழும் குறும்பர் இன பழங்குடி மக்கள் எந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். பனியாஸ் எங்கே இருக்காங்கன்னா கேரளாவில். ஓகேங்களா. கேரளா தமிழ்நாடு எல்லையோரத்தில் இருக்காங்க. ஓகே. திருவண்ணாமலை மாவட்டத்தில் காட்டுப்பகுதியில் பெரும்பாலும் உள்ளது இருளர்கள். ஓகே. கூத்து என்ற நாட்டிய கலையை அதிகம் செய்து வந்த தமிழர் இசை வேளாளர்கள். ஓகே. நரிக்குறவர்கள் எதனோடு தொடர்புடையவர்கள்னா ஃபோல்க் ஹண்டிங் அண்டு பீட் மேக்கிங். பல்லாங்குழி நாட்டுப்பாடல்களில் புகழ்பெற்ற தமிழ்நாட்டு இனக்குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா பறையர் கம்யூனிட்டி. தமிழக லம்பாடிகள் அப்படின்றது பஞ்சாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுன்னா எம்ப்ராய்டரி அண்ட் மிர்ரர் ட்ரெஸ். ஓகே. இந்த லம்பாடிகள் அவங்களுடைய அந்த இதில் நிறைய எம்ப்ராய்டிங் செஞ்சு விற்குவாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா +1 புக்கில் இருக்குது, +1 ஜாகிரபியில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பழங்குடியினர்கள் சில செலக்டடாக நம்ம டிஎன்பிஎஸ்சிலாம் இது ஒரு டாப்பிக்காக இருக்குது. தமிழகத்தில் கோவில் சேவை சடங்குகள் நிபுணத்தை பெற்ற சமூகம் பிராமின்ஸ். தென் தமிழ்நாட்டில் நாதர் சமூகம். நாதர்னால் இங்கே இருக்கிறது நாடார் சமூகம். பாரம்பரிய தொழிலான களி நீர் உற்பத்தியில் டேடி டேப்பிங். ஓகேங்களா. பிஸ்னஸ், எஜுகேஷன் அண்ட் மாடர்ன். ஸோ பெரும்பாலும் இவங்க தான் பிஸ்னஸில் இருப்பாங்க. ஓகேங்களா. நிறைய மளிகை அந்த மாதிரி உற்பத்தி பொருள். செட்டியார் சமூகத்தின் மிக முக்கிய தொழில் எதுனா எஜுகேஷன் அண்ட் ஓவர்சீஸ் ட்ரேடு. பாரம்பரியமாக நில உரிமையும் போர் வீரத்தையும் சமூகமாக பார்த்திங்களா தேவர் மற்றும் குலத்தோர். தமிழக மீனவர் சமூகத்தில் கரையார் பெரும்பாலும் எங்கே வசிக்கிறாங்க மீனவர் சமூகத்தில்னா இது கடலோரத்தில் தூத்துக்குடி அண்டு சிறிலங்கா. பிவிடிஜிஸ்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முக்கியமான டாபிக், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். இதுக்கான டெஃபினேஷனே பார்த்திங்கன்னா, 1 மக்கள் தொகை குறைவாக இருப்பாங்க. ஒவ்வொரு வருடத்துலேயும் மக்கள் தொகை எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகும். 3வது பார்த்திங்கன்னா கல்வி அறிவு இருக்காது. பொருளாதாரத்தில் மிக குறைவாக இருப்பாங்க. ஓகே. யாரெல்லாம்னா தோடாஸ், கோட்டாஸ். இந்தியா முழுக்க இது 75 இருக்காங்க பிவிடிஜிஸ். தனிக்காகவே இவங்களுக்காகவே எல்லா பழங்குடியினரும் இதில் வர மாட்டாங்க. மக்கள் தொகை குறைஞ்சிட்டே போகிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வருவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்டினல்ஸ்ன்னு அந்தமானில் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க வருவாங்க. இது மாதிரிலாம்
இது இந்தியா முழுக்க 75. இதுக்காக இந்திய அரசு தனி திட்டங்கள்லாம் கூட செயல்படுது. தோடாஸ், கோட்டாஸ், குறும்பாஸ், செருலாஸ், பனியாஸ் இவங்க எல்லோரும் வருவாங்க. சிலம்பம் என்ற போர்க்கலை பாரம்பரியமாக பயின்றது எதுன்னு தேவர்கள், மேரிட்டல் கேஸ்ட். தமிழகத்தில் நெசவுத்தொழில், குறிப்பாக காஞ்சிபுரம் பட்டு நெய்தலில் புகழ்பெற்றவர்கள் சாலியர்ஸ் அண்ட் தேவங்காஸ். தமிழகத்தில் எந்த கோவில் திருவிழா சாதி சமூகங்களின் நாட்டுப்புற கலைகளை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னா சித்திரை திருவிழா. தமிழகத்தின் ரயில்வே குடியேறிகளின் ஆங்கிலோ இந்திய வம்சாவளியினர் எந்த குழுன்னு ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்படின்னு சென்னை, வேலூரில் இருப்பாங்க. இருளர் கல்வி முன்னேற்றத்தை முதலில் தொடங்கியவர் ட்ரைபல் வெல்ஃபேர், கிறிஸ்டியன் மிஷினரிஸ், என்ஜிஓஸ். ஸோ எல்லாருமே வரும். ஓகேங்களா. தமிழகத்தில் முத்து மீன்பிடியில் மிக பாரம்பரியமாக ஈடுபட்ட சமூகமாக கருதப்படும் பரவா கம்யூனிட்டி, பரவாஸ், கல்ஃப் ஆஃப் மன்னாரில். தமிழ் நாட்டுப்புற கலாச்சாரத்தில் குறவர் சமூகம் எதற்கு புகழ்பெற்றது அப்படின்னா, குறவர்கள் அப்படின்னா ஜோதிடம் பார்க்குவாங்க, அஸ்ட்ராலஜி. கன்னியாகுமரி காடுகளில் காணப்படும் காணி பழங்குடி சமூகத்தின் பங்களிப்பு, காணி அப்படின்னா எதுக்காக அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் மெடிசன் கான்ட்ரிபியூட்டட் அண்ட் ஜீவனி. ஒன்றும் இல்லை, இந்த இலை தலைகளை வச்சு செய்யக்கூடிய மருத்துவம். அடுத்த டாப்பிக்கு தமிழகத்தில் இருக்கிற சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் பெண்களினுடைய பங்களிப்பு. கப்பலோட்டிய தமிழன் வஉசி. ஸோ இவரை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம். ஸோ காலியோ லாவோ என்ற 2 கப்பல்களை வாங்கி ஸோ தூத்துக்குடி டு ஸ்ரீலங்கா வரைக்கும் செய்தார். 10 லட்சம் அளவுள்ள இது அளவுக்கு விலையில் அதை வாங்கி பிரிட்டிஷ்க்கு எதிராக இதை செஞ்சார். சுதந்திர போராட்டத்தில் சுப்பிரமணிய பாரதியினுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதின்னு தான் நீங்கள் உடனே ரைட்டர் மட்டும் நினச்சிடக்கூடாது. அவர் ஒரு கவிஞர், சுதந்திர போராட்டத்தில் அதுவும் தீவிரவாதி அந்த கேட்டகரியில் எக்ஸ்ட்ரீமிஸ்டில் இருப்பார். திலகரின் தளபதி, திலகரின் பிரதிநிதிகளாக தமிழ்நாட்டில் பாரதியார், வஉசி, சுப்பிரமணிய சிவா, சேலம் விஜயராகவாச்சாரி இவங்களாம் அவரை பின்பற்றி இருப்பாங்க. ஓகேங்களா. மிதவாதி அந்த குரூப்பில் இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டில் குரூப்பில் இருப்பாங்க. சிறை போவாங்க, திரும்ப பாண்டிச்சேரி போய் திரும்ப ரிட்டர்ன் திரும்ப உடல்நல குறைவால் இருப்பார். ஓகேங்களா. இது மாதிரி நிறைய அவரை பற்றி சொல்லும். ஸோ போயட்ரி அண்டு ஜேர்னலிஸ்ட், பத்திரிக்கை நிறைய பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணியிருக்கார். ஓகே. உப்பு சத்தியாகிரகத்தை வழி நடத்தியவர் பார்த்திங்களா, இது வேதாரண்யா ராஜாஜி, ராஜாஜி 1930. மகாத்மா காந்தி எப்படி சபர்மதியில் உப்பு சத்தியாகிரகம் நடத்துவார், தண்டி டு சபர்மதியில். ராஜாஜி அதை பின்பற்றி திருச்சி டு வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை போராட்டத்தை நடத்துவார். பெருந்தலைவர்னாவி காமராஜர், இவரை பற்றி பேசினா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம சொல்லலாம். இந்தியாவை விட்டு போவோம் இயக்கத்தில் பெண் வீர தலைவியாக அப்படின்னு யாருன்னா ருக்குமணி லட்சுமிபதி. ஓகே. ஸோ உமன் லெஜிஸ்லேட்டர், மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஃபஸ்ட்டு உமன் லெஜிஸ்லேட்டர் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஆல்சோ ஜெயில் டேஸ் ஃபார் பார்ட்டிசிபேஷன் 1937. மூவலூர் ராமா அமீர்தாம் அம்மையாரனுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உமன்ஸ் எஜுகேஷன் அண்டு தேவதாசி சிஸ்டத்தை ஒழிப்பார். ஏன்னா இவங்க இசை வேளாளர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க இப்போ எப்படின்னா இந்த கோயில்களில் பெண்களை அப்படியே விட்டுருவாங்க இல்லைங்களா, ஸோ பணிவிடை செய்வதற்காக. ஸோ அந்த சிஸ்டம் தான் தேவதாசி, அதை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க அயர்லாந்தை சேர்ந்தவங்க. இந்தியாவுக்கு இந்து மத்திய தலைவி, இந்தியாவுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்வாங்க. ஹோம் ரூல் இயக்கம் 1916. இவங்களை பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, 1917
இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவரானாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ்ன்றது சாதாரண அல்ல இல்லைங்களா. ஸோ வெளிநாட்டை சேர்ந்த முதல் பெண்மணி தலைவரானாங்க. இந்தியாவை சேர்ந்தன்னா 1925 சரோஜினி நாயுடு. முதல் பெண் சுதந்திர போராட்ட தலைவர்னா ராணி வேலு நாச்சியார் தான். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் அப்படின்னு பார்த்திங்களா, ஒன்று வேலு நாச்சியார், அதுக்கு அடுத்தது பார்த்திங்களா ராணி மங்கம்மாள் வருவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்களா மூவலூர் வந்துடுவாங்க. மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டியும் சொல்லலாம், நிறைய பங்களிப்பு. அதுக்கு அடுத்தது அன்னி பெசன்ட் அம்மையார், அவங்க இந்தியா ஃபுல்லாக, பட் தமிழ்நாட்டில் அடையாரில் துவக்கம் இருக்கான். அதுக்கடுத்து ருக்குமணி லட்சும்பதி, கடலூர் அஞ்சலை அம்மாள், அப்புறம் தர்மம்பாள். இவங்க எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் தலைவர்கள். சோஷியல் ரிஃபார்ம்ஸ் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ராணி மங்கம்மாள் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போகிறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1930 பீரியடில், இவங்க இசை வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க சாரதா சட்டம், தேவதாசி சட்டம் எல்லாத்துக்குமே கொண்டு வரத்துக்காக மிகப்பெரிய அளவில் இவங்களுடைய பங்களிப்பு இருக்கா நம்மளுடைய சட்டமன்றத்தில். அது மட்டும் இல்லாமல் பெண்களின் உரிமைகளுக்காக மிகப்பெரிய அளவில், சரிங்களா, தன்னுடைய உடையே மூவர்ண கொடியில் இருக்குன்னா தன் வீட்டிலையும் அதே போல். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் முதல் டாக்டர், தமிழ்நாட்டின் முதல் டாக்டர். அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் பெண் மேலவை எம்எல்ஏ, மேலவை துணைத் தலைவர். இவங்களும் சாரதா ஆக்டு, இது மாதிரி நிறைய இதில் பங்களிப்பு இருக்கும் பெண்களின் உரிமைகளுக்காக. திருமண வயது உயர்த்துவர். அன்னி பெசன்ட் அம்மையார் இந்திய அளவில் இருப்பாங்க, ரைட்டுங்களா. இந்து மதத்தை பின்பற்றுவாங்க. மற்ற மதங்களை காட்டிலும் இந்து மதம் 1000 மடங்கு மேல் அப்படின்னு அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லுவாங்க. 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ஆகுவாங்க. சுதேசி இயக்கத்துக்காக, சுதந்திரத்துக்காக மிகப்பெரிய அளவில் பாடுபடுவாங்க. ருக்குமணி லட்சும்பதி சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவங்க. இவங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. கடலூர் அஞ்சலை அம்மாளும் அதே போல் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையனை வெளியேற இயக்கத்தில் பங்கேற்குவாங்க. காந்தியடிகள் மகள் என்று அழைக்கப்படுவார். தர்மம்மாள் நல்ல வசதியானவங்க. ஸோ இவங்க இருந்தாலே சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்குவாங்க. பெரியாருக்கு பெரியார்னு பட்டம் அளித்தவங்க. அதே போல் தியாகராஜ பகர் ஏலிசை மன்னர்னு பட்டம் கொடுத்தவங்க. தமிழ் படித்தவங்களுக்கு சம்பளமே கொடுக்கறதுக்காக மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துவாங்க. சரி, தமிழ் சேகுவேரா என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. பிரிட்டிஷ் ஆயுத களஞ்சியத்தை தாக்கி தன் உயிரை ஈந்த தமிழ் பெண் யாருன்னா குயிலி. ஓகே, குயிலி என்றவங்க பார்த்திங்களா வேலு நாச்சியாரனுடைய ஒரு தளபதின்னு வச்சுக்கோங்க. சிறுவர் திருமணம், சிறுவர்னால் அதுதான் எதிராக விதவைகளின் மறுமணத்தை தமிழ் சீர்திருத்த எழுத்தாளர் திரு வி.க. கல்யாண சுந்தரனார். அடையாறில் தியோகபிசியல் சொசைட்டி தலைமைத்தை நிறுவியவர் யாருன்னா கலோனல் ஹால்கட் மேடம் பிளவட்ஸ்கி அம்மையார் 882. பின்னாடி இது அன்னி பெசன்ட் அம்மையார் இது பண்ணாங்க. அம்புதுஜி அம்மாள் மிக முக்கியமான ஆள். இவங்களும் அந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்ணு. இவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர், உமன் வெல்ஃபேர், காந்தியின் மகள் என்று அழைக்கப்படுபவர். இவர் தான் முக்கியமாக. வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்ட வைக்கம் சத்தியாகிரகம் கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் கோயில் கேரளாவில். இதில் பிற மக்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ அதுக்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்தில் பெரியார் கலந்துக்குவார். ஸோ அது வைக்கம் வீரன். முதல் தொழிற்சங்கத்தை யாருன்னா தொழிற்சங்கம் தொழிலாளர் தினம் மே 1 அப்படின்னா சிங்காரவேலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேபர்னாவே அவர் தான். தேச அபிமானி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா.
பெண் சீர்திருத்தவாதி டாக்டர் தர்மம், நல்லா ரிச் ஃபேமிலி, பட் இருந்தாலும் சுதந்திர போராட்டத்தில் உமன்ஸ் எஜுகேஷன் அண்ட் அப்லிப்மெண்ட் பெரியாரினுடைய இயக்கத்தில் பங்கேற்பாங்க. தேசப்பந்து அப்படின்னா யாருன்னா சிஆர் தாஸ் சொல்லுவாங்க. ஸோ தேசப்பந்து யூத் அசோசியேஷன் என்று தொலைக்கப்பட்ட வாவேசு ஐயர்னு சொல்லுவாங்க. பொதுமக்களுக்கு எளிய தமிழில் பகவத்கீதையை மொழிபெயர்த்தவர் யாருன்னா ராஜாஜி. இந்தியாவில் முதல் பெண்கள் படையை நிறுவிய தமிழரசி ராணி வேலு நாச்சியார். ஓகே, குயிலி என்னுடைய தளபதிகள் அப்படின்றது தான் யாருன்னா மருது சகோதரர்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் தமிழ் பெண் அமைச்சராக இருந்தவர் ருக்குமணி லட்சுமிபதி. மதராஸ் காந்தி யாருன்னா எஸ் சத்தியமூர்த்தி. ஓகே, பெண்கள் தலைவரான கேப்டன் லட்சுமி சேகல் எங்கே பிறந்தாருன்னா மதுரையில். இவங்க சுபாஷ் சந்திர போஸனுடைய ஐஎன்ஏ படையில் தலைவராக இருப்பாங்க. ஓகேங்களா, பெண்கள் படைக்கு தலைமையாக இருப்பாங்க. அந்த படை பேர் ஜான்சி படைன்னு. ஸோ சுபாஷ் சந்திர போஸில் காந்தி, நேரு, ஜான்சி ராணி 3 படைகள் இருக்கும். தமிழகத்தில் அசுத்தத்துக்கும் கோவில் நுழைவுக்கும் எதிராக செயல்பட்ட சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா எம்சி ராஜா. ஸோ எம்சி ராஜா மிக முக்கியமானவருங்க. இவர் பேரில் நந்தனம் சென்னையில் ஒரு ஹாஸ்டல் இருக்கும். ஸோ தலித் உரிமைகளுக்காக பாடுபட்ட ஒரு சீர்திருத்தவாதி. சுதந்திர போராட்டத்திற்கான புரட்சி கவிஞராக தமிழ்நாட்டில் நினைவு கூறப்படுவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதி. ஸோ நம்ம சிலபஸில் இருக்கிற அடுத்த லாஸ்ட் லைனு, பெண் குழந்தைகளுக்கான அவ்வை இல்லம்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ நிறைய இருக்குது, அடையார் கேன்சர் அவ்வை இல்லம் இதெல்லாம். சுயமரியாதை இயக்கத்தில் திருமணம், வாரிசுரிமையில் சம உரிமைக்காக போராடியவர் யாருன்னா மோகலூர் ராமா அமிர்தம் அம்மையார். முக்கியமானவங்க இவங்கன்னா தேவதாசி ஒழிப்புக்காக பாடுபட்டவங்க. தேசியவாதம் பெண்ணியத்தை இணைத்து பாடல்களிலே தமிழ் பெண் கவிஞரும் சுதந்திர போராட்ட வீரரான எஸ் அம்புஜம்மாள் காந்தியனுடைய பாலவர். தேவதாசி முறையை சட்டப்படி ஒழிக்க வலியுறுத்திய தமிழ் பெண் தலைவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி. 1930 சட்டம் எப்படின்னா மசோதா பாஸ் பண்ணிப்பாங்க. சட்டம் எப்போ பாஸ் ஆச்சுன்னா 1947 தான். இதை ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்டாங்க, எப்போ பாஸ் ஆனதுன்னா 1947. அப்போ யார் சிஎம்னா ஓமந்தூர் ராமசாமி செட்டியார். ஓகேங்களா, அவர் தான். சமூக சீர்திருத்தத்தை மேடை கலைகள் மூலம் பரப்பிய தமிழ் நாடக தந்தை என்று அழைக்க தாயார் அப்படின்னா அவ்வை சண்முகம். பெரியாரின் மனைவி நாகம்மை தீவிரமாக பங்கேற்றது எதுன்னா கோயில் நுழைவு இயக்கத்தில். ஓகே, சென்னை கலாசேத்திரத்தை நிறுவி பரதநாட்டியத்தை மீண்டும் உயிர்ப்பித்தவர் யாருன்னா ருக்குமணி தேவி ஹருண்டேல். பரதநாட்டியம் இது ஒரு மிகப்பெரிய மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் கலாஷேத்ரா. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல் மகளிர் பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னா அம்மு சுவாமிநாதன். வீர தமிழச்சி என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் தர்மம்மாள். ஐநாவில் இந்தியாவை பிரதிநிதிப்படுத்திய முதல் தமிழ் பெண் யாருன்னா அம்மு சுவாமிநாதன். தேசியவாத எண்ணங்களை பரப்ப தமிழ்நாட்டு கன்னி ஒருவரால் நடத்தப்பட்ட அச்சகம் ப்ரெஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்புஜம்மாள். சுயமரியாதை இயக்க பெண்கள் தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்தியது எதுன்னா விடோ எஜுகேஷன், அபாலிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ், இது எல்லாமே. ஓகே, பெண்களுக்கான உரிமை. முதல் பிராமண பெண் பட்டதாரியும் சமூக சீர்திருத்தவாதியான ருக்குமணி லட்சுமிபதி. ருக்குமணி தேவி அருண்டேல் கலாச்சார தலைவரோடு சேர்ந்து இன்னும் என்னவாக விளங்கினார்னா ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்தார். ஷி வாஸ் நாமினேட்டட் 1950. பெண்கள் கல்வியில் சம உரிமை பெற்றாக வேண்டும் என பெரியார் கூறியது எப்படி அப்படின்னா பெண் கல்வி இல்லாமல் சமத்துவம் வளராது அப்படின்னு சொல்லுவார். உமன் வித்தவுட் உமன்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி
ப்ராக்ரஸ். பெண்கள் சுயமரியாதை இயக்கத்தில் பெரிய அம்மையார் என்று அழைக்கப்பட்டவர் தர்மம்மா. ஈவேரா பெரியார் நாகம்மையின் நினைவகம் ஈரோட்டில் இன்று எதை சுட்டி காட்டுகிறதுனா, திராவிடர்களின் பெண்கள் உரிமைகள், பெண்கள் சுதந்திரம், திராவிடியின் பெண்கள் சுதந்திரம். பத்ம பூஷன் பெற்ற பெண் தலைவி யார் அப்படின்னா சரோஜினி வரதப்பன். கூட்டுறவு இயக்கத்தில் பங்களித்து பத்ம பூஷன் பெற்ற பெண் தலைவி. ஜெயலலிதாவுக்கு முன்பே அம்மா என்று அழைக்கப்பட்ட தாய்மை நலத்திற்காக சரோஜினி வரதப்பன். தமிழகத்தின் அரசியல் முன்னோடி பெண். பின்னர் மகாராஷ்டிராவின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா அம்மு சுவாமிநாதன். பாரதியாரின் கவிதைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது பெண்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கல்வி மற்றும் சமமான கல்வி, வேலை மற்றும் அரசியலில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. தேசிய சுதந்திரமும் பெண் சுதந்திரம் பிரிக்க முடியாதவை என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். ஓகே, நேஷ்னல் ஃப்ரீடம் அண்ட் உமன்ஸ் ஃப்ரீடம் ஆர் இன்செப்பரபிள். திராவிட இயக்க பெண்களின் பங்களிப்பு எவ்வாறு சுருக்கமாக கூறப்படும் அப்படின்னா, லிபரேஷன் த்ரூ எஜுகேஷன் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ். சமூக நலப்பணிகளை ஆற்றி மதரப்பா சோஷியல் சர்வீஸ் என்று அழைக்கப்பட்ட தமிழ் பெண் யாருன்னா சரோஜினி வரதப்பன். தமிழகத்தில் சமூக மற்றும் பெண் தலைவர்கள் கல்விக்கு செய்த பங்களிப்பு மரபு எப்படி விவரிக்கப்படும் அப்படின்னா, இன்க்ளூசிவ் உள்ளடங்கிய, சாதியற்ற, ஜெண்டர் ஈக்குவல் எஜுகேஷன், சமமான பாலின பிரதிநிதித்துவம் அப்படின்றது யாரெல்லாம்னா பெரியார், பாரதியார், அம்பேத்கர், ருக்குமணி லட்சுமதி, முத்துலட்சுமி ரெட்டி. இதுதான் நம்மளுடைய சிலபஸில் இருக்கிற முக்கிய தலைவர்கள். ஓகே, தேங்க்யூ.